ஒரு மன்னனின் கதை. நீதிமானின் தண்டனை நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு அரசரின் ஆட்சி சமநீதியுடன் மக்களின் அன்பையும் மரியாதையையும் பெற்றிருந்தது. அந்த மன்னன் தனது பேராசிரியர் போன்ற அறிவால் பிரசித்தி பெற்றவர். அவர் தனது அரண்மனையில் நீதி விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கி பிறரை திருத்தினார். ஒரு நாள் ஒரு வியாபாரி நீதிமன்றத்தில் வந்தார். மன்னா, நான் வியாபாரம் செய்ய செல்லும் போது என் தங்கத்தை யாரோ திருடிவிட்டார்கள். இது என்னை மிகவும் பாதிக்கிறது என்று மனம் வருந்தினார். மன்னன் அதை கேட்டதும், வழக்கு விசாரணை செய்யப்படும், உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவார் என்றார். மன்னன் அனைவரையும் ஒன்று சேரச் சொல்லி திருடனை கண்டுபிடிக்க ஒரு புதிய முறை கண்டுபிடித்தார். மன்னன் தனது மந்திரிகளிடம், நான் மாயத்தடாகோல் அதிசய ஜாடி வைத்திருக்கிறேன், திருடன் இதனை தொடும்போது அது நீளமாகிவிடும் என்று கூறினார். அதன் பிறகு அனைவரையும் அந்த கோலை தொடச் சொன்னார். தன் செயலால் பயந்த திருடன் கோலை நீண்டது என்று தெரியாமல் அதை தொடாமல் விட்டுவிட்டான். இதை மன்னன் உடனே கவனித்தார். நீயே திருடன் என்று அவர் அறிவித்தார். தங்கம் மீட்கப்பட்டு அதை பொருந்திய வியாபாரிக்கு வழங்கினான். இதுபோல் அந்த மன்னன் தனது அறிவால் பல பிரச்சனைகளையும் தீர்த்து தனது மக்களுக்கு நீதியை கொடுத்தார். இக்கதை உண்மையான நீதியும் அறிவும் இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் தீர்க்கலாம் என்பதை கற்பிக்கிறது.